இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். சரண்யா அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தீய பழக்க வழக்கங்கள் என்பது இந்த ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷத்தினால் வருகிறதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் கொஞ்சம் விரிவாகவே எழுதியிருக்கார். தன்னுடைய புள்ள ஏதோ ஒரு இந்த தீய பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் ஆளாயிட்டான். அவனை அதுலேருந்து மீட்டு கொண்டு வர்றது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கா. அவருடைய கொஸ்டின் இது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இது போன்ற தீய பழக்க வழக்கங்கள்லாம் சேர்றதா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல அடிப்படையிலே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜாதகம் என்பது அதனுடைய பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, கால தேச வர்த்தமான ஜாதி மத நிறபேத யுக்தி ஸ்ருதி அனுபவம்னு சொல்றார். ஒரு மனிதன் இருக்கிறான்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை எந்த சூழலிலே வளர்கிறதோ அந்த சூழல் தான் அந்த குழந்தைக்கு இந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் கற்றுத்தருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அடிப்படையில ஒரு விஷயத்தை ஆராயும் பொழுது எப்படி தெரியுமா ஜாதகத்தை நம்ம பிரிக்கலாம்? ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு திருடன் இருக்கான்னு சொன்னா, அவன் தன்னுடைய திருட்டு தொழிலையே தனக்கு தொழிலாக கொண்டிருக்கிறான்னு சொன்னா, அவனுடைய ஜாதக அமைப்பு என்பது எப்படி இருக்குமோ அதே போலத்தான் அந்த திருட்டு தொழிலிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த போலீஸ்காரங்கன்னு சொல்றோம் இல்லையா, அந்த காவல்துறையை சேர்ந்தவருடைய ஜாதகமும் இதே போன்ற அமைப்பினைத்தான் கொண்டிருக்கும். அப்பத்தான் இந்த காவல்துறையினர் இந்த திருடை எப்படியெல்லாம் யோசிப்பான், இவன் எப்படியெல்லாம் திருடுறதுக்கு முயற்சி பண்ணுவான், அதை எப்படி தடுக்கலாம் என்பது இந்த காவல்துறையினரால் செயல்படுத்த முடியும். அதே மாதிரி அவன் திருடிட்டான்னு வச்சுட்டா கூட இவன் திருடின பொருளை எப்படி கொண்டு போய் பதுக்குவான், அல்ல அதனை எப்படி விற்றி அதை பொருளாக மாற்றுவான், அவனை எங்கே பிடிக்கலாம் என்கின்ற அந்த அறிவினை யார் பெற்றிருப்பார்கள்னு சொன்னா, ஒரு திருடன் எப்படி யோசிப்பான்னு சொல்லி அதே மாதிரி தானே இந்த காவல்காரரும் யோசிக்கணும், இந்த போலீஸ்காரரும் யோசிக்கணும். அப்படித்தான் அவருடைய ஜாதக அமைப்பும் அமைந்திருக்கும். ஈஸியா புரியுற மாதிரி சொன்னா, ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான ஜாதக அமைப்பு தான் இருக்கும். ஆனால் இவர் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறார்? இவர் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும், சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த நேர்மையான வழியினை இவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் இந்த திருடன் பார்த்தோம்னா, அவன் திருடு தொழில் மூலமாக சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த துறையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். இப்படி பார்த்தோம் பொழுது இந்த ரெண்டுக்குமே பார்த்தோம்னா யார் அதிபதியா வரான்னு சொல்லி பார்த்தோம்னா, செவ்வாய் என்கின்ற கிரகமும் சனி என்கின்ற கிரகமும் தான் அங்கே வேலை செய்யும். செவ்வாய் என்பவர் பாதுகாவலனாக இருப்பார், சனி என்கின்றது திருட்டுத்தனத்தை சொல்லித்தரும். ஆனால் இங்கே செவ்வாயினுடைய பலத்தினை இவர் கூட்டிக் கொண்டு இவர் காவல்காரராக செயல்படுகிறார். அதே செவ்வாயினுடைய வீரத்தினை இவர் தவறாக பயன்படுத்தி கத்தியை காட்டி மிரட்டி இவர் பணத்தை திருடுகிறார் அல்லவா. அங்க கத்தியை காட்டி மிரட்டும் பொழுதே அங்கே செவ்வாய் என்பது வந்து விடுகிறது. இவர் பாதுகாப்புக்காக ஆயுதத்தை பயன்படுத்துகிறார், அவர் அதே நேரத்திலே அதனை திருடுவதற்காக பயன்படுத்துகிறார். இதை யார் தீர்மானிப்பது அப்படின்னு சொன்னா, இது அவரவர் உதித்த குலத்தை பொறுத்தது, வளர்க்கின்ற விதத்தை பொறுத்தது, அவர் வளர்கின்ற விதத்தை பொறுத்தது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம அடிக்கடி சொல்லிண்டே வரும், ஒரு சனி என்கின்ற கிரகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட ஒரு சோம்பேறித்தனம், முழுக்க முழுக்க சோம்பேறியாக படுத்து உறங்கி கொண்டிருப்பவனுக்கும் அந்த சனி என்கின்ற கிரகம்தான் வேலை செய்யும். அதே போல நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த உழைப்பவனுக்கும் ஒரு கடுமையான உழைப்பாளிக்கும் இதே சனி என்கின்ற கிரகம்தான் வேலை செய்யும். யார் எந்த துறையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் என்பது அவரவர் வளர்கின்ற அந்த சமூக சூழலை பொறுத்தது, அவரவர் வளர்கின்ற விதத்தை பொறுத்தது. ஆக இந்த நேரத்திலே கவிஞரனுடைய ஒரு பாடலையும் நினைவூட்ட விரும்புகிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வளர்க்கின்ற விதம்தான் இந்த குழந்தைகளை தீய பழக்க வழக்கங்களிலிருந்து பாதுகாக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.